ஹாய், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் ஃபார் யூ யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹையராரிக்கல் கிளஸ்டரிங் அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். ஹையராரிக்கல் கிளஸ்டரிங்னா என்னென்னா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் கேமீன் கிளஸ்டர்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் என்ன பண்ணியிருந்தோன்னா, டேட்டாஸை குரூப் பண்ணுவோம். சிமிலர் டேட்டாவெல்லாம் எல்லாமே ஒரு குரூப்பாக டிவைட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் ஹையராரிக்கல் கிளஸ்டரிங்கும். இதுவும் ஒரு அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் தான். இதுவும் என்ன பண்ணுறோன்னா, அன்லேபிள்டு டேட்டா செட்ஸை கிளஸ்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று அக்ளோமெரேட்டிவ், இன்னொன்று டிவிசைஸ். ஓகேவா? அந்த அக்ளோமெரேட்டிவ்னா என்னென்னா, பாட்டம் அப்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவோன்னா, நம்மளோட டேட்டா செட்டில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவையுமே ஒரு கிளஸ்டராக டிவைட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் அந்த சிமிலரான டேட்டா செட்டை மெர்ஜ் பண்ணிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணிகிட்டே ரொம்ப க்ளோஸான மோஸ்ட் காமன் க்ளோஸ்டு இருக்கிற டேட்டா செட் வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட ஆப்போசிட் தான் டிவிசைஸ், டாப் டவுன். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா டேட்டாவையும் ஒரு கிளஸ்டரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, சிமிலர் டேட்டாவாக பிரித்து எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த பக்கத்தில் இருக்க இமேஜில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப் ஆரோ போட்டிருக்கிறது அக்ளோமெரேட்டிவ் மெத்தடு, டவுன் ஆரோ டிவிசைஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பேர்வைஸ் சிமிலாரிட்டிஸ், அதாவது பேர் பண்ணுவோம். சிமிலராக இருக்கிற டேட்டாஸை பேர் பண்ணிகிட்டே வருவோம். நெக்ஸ்ட்டு மெர்ஜ் க்ளோசஸ்ட்டு கிளஸ்டர்ஸு, எதெல்லாம் சிமிலாரிட்டி கரெக்டாக இருக்கோ அது எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஒரு கிளஸ்டராக ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது என்னாகும்னா, மெர்ஜ் பண்ணிகிட்டே வரும்பொழுது அதோட கிளஸ்டரோட கவுண்ட் குறைஞ்சிட்டே வரும். ரிப்பீட் until all points from one cluster. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான கிளஸ்டர்ஸ் வர வரைக்கும், நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செகண்ட் ஸ்டெப்பையும் தேர்டு ஸ்டெப்பையும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு விஷுவலைஸ் வித் டெண்டோகிராம். டெண்டோகிராம்ங்கிறது ஒன்றும் இல்லை, இட்ஸ் ட்ரீ டைப், அதை தான் டெண்டோகிராம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கட்டிங் த ட்ரீ. இந்த கட்டிங் த ட்ரீங்கிறது தான் அந்த 2 டைப்ஸில் நம்ம பார்ப்போம். இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிங்கேஜஸ். என்ன லிங்கேஜஸ்னால், எப்படி கிளஸ்டர்ஸ் மெர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லிங்கேஜ், கம்ப்ளீட் இன் லிங்கேஜ், ஆவரேஜ் லிங்கேஜ் அண்டு வார்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் லிங்கேஜ்னால் என்ன அப்படின்னா, ஒரு மினிமம் லிங்கேஜ்னு எடுத்துக்கலாம். அதாவது க்ளோசஸ்ட்டாக இருக்கிற 2 பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம சிங்கிள் லிங்கேஜ் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி காம்ப்ளீட் லிங்கேஜ் என்ன பண்ணால், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ், அதாவது இருக்கிறதுலே தூரமாக இருக்கிற 2 பாயிண்ட்ஸை எடுத்து அதோட லிங்கேஜை டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணுறது தான் கம்ப்ளீட் லிங்கேஜ். ஓகேவா? அது மாதிரி ஆவரேஜுங்கிறது அந்த டிஸ்டன்ஸோட ஆவரேஜை ஃபைன் பண்ணுறது. வார்டுங்கிறது என்னென்னா, அதோட வேரியன்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூக்ளிடியன், மேன்ஹாட்டன்லாம் யூஸ் பண்ணுவோம். இது யூக்ளிடியன், மேன்ஹாட்டன்கிறது எல்லாமே என்னென்னா, டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு, அதாவது 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இல்லை யூக்ளிடியன் யூஸ் பண்ணோன்னா ஸ்ட்ரைட் லைனாக வரும், மேன்ஹாட்டன் யூஸ் பண்ணோன்னா அப்படி ஸ்டெப் மாதிரி வரும். ஓகே, ஸோ காசின் அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸு மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். இங்கே ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம மென்ஷன் பண்ணோம், சைப்பையில் கிளஸ்டர்ஸில் ஹையராரிக்கல் இம்போர்ட்டு டெண்டோகிராம் போட்டால் தான் நமக்கு அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் வரும். ஓகே, ஸோ லிங்கேஜ், எஃப் கிளஸ்டரு, ஃப்ளாட் கிளஸ்டரு. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஒரு 2D பாயிண்ட்ஸு நம்ம எடுத்தாச்சுங்க, எக்ஸில் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ எக்ஸ் தான் நம்மளோட இன்புட் டேட்டாஸு. அடுத்து ஜெனரேட் லிங்கேஜ் மெட்ரிக். ஓகே, இசட்டுங்கிற வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன், லிங்கேஜின்னு கொடுத்து எக்ஸ் இப்போ நம்மளோட இன்புட் டேட்டாஸு. மெத்தடு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, வார்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு
வார்டை எடுத்தாச்சு. இப்போ வந்து டெண்டோகிராம் ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் அதை வந்து கொண்டு வர போகிறோம். அதுக்கான கோடு தான் இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது எந்த சைஸில் டிஸ்பிளே ஆகணும்னு சொல்கிறது தான் 8,5 அந்த ஃபிகரோட சைஸு. ஓகேவா? ஸோ டெண்டோகிராம் ஆஃப் இசட். ஓகே, இசட்டுங்கிற வேரியபிளில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லிங்கேஜ் கொடுத்து மெத்தடு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இசட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெண்டோகிராமில் ப்ளாட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஃப்ளாட் கிளஸ்டர்ஸ் சூஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் 3. ஓகே, ஸோ இப்போ குறைஞ்சிட்டே வரும்பொழுது நமக்கு என்ன பண்ணணும், கீழே வந்து 3 கிளஸ்டர் தான் நமக்கு வந்து வேணும். ஓகே, ஸோ அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிளஸ்டரை வந்து நம்ம அங்கே என்ன பண்ணணும் கொடுத்துட்டோம். அதான் கிளஸ்டரில் எஃப் கிளஸ்டரு இசட் கமா இந்த 3 க்ரைட்டீரியன் வந்து மேக்ஸ் கிளஸ்டர். ஓகேவா? மேக்ஸிமம் கிளஸ்டர் வந்து இருந்து நமக்கு வந்து 3 வரும். அடுத்து கிளஸ்டர் லேபிள் வந்து கிளஸ்டர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ளாட் பண்ணியிருக்கோம். இதுதான் அதோட அவுட்புட்டு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 3 தானே கொடுத்துருந்தோம், அதனால தான் பார்த்திங்கன்னா 3 மட்டும் ப்ளாட் ஆகிருக்கு. ஆரஞ்சு, ப்ளூ அண்டு க்ரீனாக வந்து ப்ளாட் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் கோர்ஸ் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.